ஹலோ எபிஆர் ஸ்குவாட் எல்லோரும் எப்போ இருக்கீங்க? ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ட்ரிக் சொல்லி தர போகிறேன். அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஒருத்தருக்கு வந்து தேங்க்ஸ் சொல்லணும். மகேஷ் எம்ஜிங்கிற ஒருத்தர் வந்து நம்ம ஸ்குவாடில் கமெண்ட் போட்டிருக்கிறாரு, இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான ட்ரிக்ஸ் எக்ஸசைஸ் வீடியோஸ்லாம் சொல்லுங்கள் அப்படின்ட்டு. நான் ரொம்ப ஸ்பெஷலிஸ்டான பர்சன்லாம் கிடையாது, ஓகேவா? பட் எனக்கு வந்து வீட்லேயே எனக்கு ஒர்க் அவுட் பண்ண பிடிக்கும், ஓகே. ஸோ நான் வந்து என்னென்னலாம் கற்றுக்கிட்டேன் அதை வந்து உங்களுக்கு சொல்லித்தரேன். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் எடுத்துக்கோங்க, இல்லைன்னா லெவிட், ஓகே. ஃபஸ்ட்டு எனக்கு வந்து புஷ்அப்லேயே ரொம்ப 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 சாரி எக்ஸசைஸ்லேயே ரொம்ப பிடிச்சது வந்து புஷ்அப் தான். ஏன்னா நம்ம புஷ்அப் பண்ணுறப்ப எல்லாம் ஷோல்டர், செஸ்ட்டு, நம்ம அப்டமன், அதுக்கப்புறம் நம்மளோட ஃபுட்டு எல்லாத்துக்குமே வந்து ஈவனாக பவர் போகும். ஸோ அதனால தான் அது வந்து ரொம்ப 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 ஒரு ஸ்பெஷலான ஒரு ஒர்க் அவுட்டு. ஸோ அதை எப்படி நான் பண்ணி சொல்லித்தரேன். சாரி, கொஞ்சம் ரொம்ப இதாகுது, நான் எப்படி சொல்கிறேங்கிறத பாருங்கள், ஓகேவா? லைட்டாக கொஞ்சம் ஒர்க் அவுட் போட்டேன், டயர்டாக இருக்குது, அப்படியே கேராக இருக்குது, ஓகே. ஸோ நம்ம புஷ்அப் போடுறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டயர்ஸ் இருக்குல்ல, கார் டயர்ஸ் இருக்குது தெரியுமா? இந்த மாதிரி டயர்ஸ்லாம் வந்து பழைய கடைக்கு போய் கேட்டிங்கன்னா ஃப்ரீயாகவே தருவாங்க, இல்லை ஒரு 50 ரூபா கொடுத்து வாங்கிட்டு வந்துடுங்க, ஓகே. இந்த மாதிரி டயர்ஸை வச்சு ஈஸியாக நம்ம ஒர்க் அவுட் பண்ணலாம். அது எப்படிங்கிறத நான் சொல்லித்தரேன், பாருங்கள். விசிபிளாக இருக்கும்னு நினைக்கிறேன், ஓகே. ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஃப்ளாட்டான டயரை போட்டுக்கோங்க, ஓகேவா? போட்டுட்டு உங்களோட 2 கையும் வந்து லெஃப்ட் ரைட்டு ஈவனாக வச்சுக்கணும். உங்கள் ஷோல்டருக்கு நேராக இருக்கணும், ஓகேவா? அதே மாதிரி நம்ம பாடி வந்து ஸ்ட்ரைட்டாக இருக்கணும். இந்த மாதிரி இருக்கக்கூடாது, இந்த மாதிரி இருக்கக்கூடாது, ஸ்ட்ரைட்டாக இருக்கணும், ஒரே இதாக இருக்கணும், ஓகே. ஃபஸ்ட்டு பொறுமையாக 1 2 நம்மளோட மோஷன், ரேஞ்ச் ஆஃப் மோஷன் வந்து ஃபுல்லாக போகணும். பொறுமையாக பண்ணுங்கள். 1 2 1 2, ஓகே. இந்த மாதிரி பண்ணுறப்ப, டயர் வச்சு பண்ணுறப்ப நம்ம இப்படி புஷ் பண்ணுறோம், இது ரப்பர் தானே, புஷ் பண்ணுறோம், நமக்கு திரும்பி பேக் எடுக்க ஒரு சப்போர்ட் பண்ணும், ஓகே. உங்களால் இது முடியல அப்படின்னா இது ரொம்ப பேசிக் லெவலாக இருக்கும். இதுலேயும் வந்து உங்களோட கை வந்து உங்கள் ஷோல்டருக்கு ஸ்ட்ரைட்டாக இருக்கணும். அதே மாதிரி புஷ்அப் பண்ணுறப்ப கை இப்படி விலகக்கூடாது, இப்படி விலகக்கூடாது, ஸ்ட்ரைட்டாக இருக்கணும். இப்படி தான் பண்ணணும். இப்படி பண்ணுறப்ப உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் புஷ்அப் எடுக்க, ஓகே. இதை இது பண்ணிக்கோங்க. இது வந்து என்ட்ரி லெவல், பேசிக்கான லெவலு. இதில் கொஞ்சம் அட்வான்ஸ்டாக நீங்கள் பண்ணுறப்ப நான் சொல்கிற மாதிரி உங்கள் ஷோல்டருக்கு உங்கள் கை ஸ்ட்ரைட்டாக வச்சு 1 2 1 2 இப்படி பண்ணுறப்ப உங்களால் பொறுமையாக ஈஸியாக வந்து புஷ்அப்ஸ் வந்து நான் நீட்டாக ஒர்க் அவுட் எடுக்க முடியும். இது எடுத்த பிறகு நல்லா இதில் ட்ரெயின் ஆன பிறகு நல்லா உங்களோட கையில் வந்து பவர் கொஞ்சம் நல்லா கிடச்சிருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் டேஸ் கழித்து நல்லா 1 2 பொறுமையாக எடுங்க. புஷ்அப்ஸ் வந்து பொறுமையாக எடுக்கணும். நம்ம வேகமாக போட்டோம்னா அது வந்து கரெக்டான அந்த பொசிஷனில் உட்காராது. நம்மளோட செஸ்ட்டு கீழே போயிட்டு திரும்பி வரணும். அதுதான் புஷ்அப்ஸ், ப்ராப்பரான புஷ்அப்ஸ். இதுலேயும் நிறைய இருக்குது. இன்க்ளைன் புஷ்அப்ஸ் இருக்குது, டைமண்ட் புஷ்அப் இருக்குது, நம்ம ட்ரைசப்ஸ்க்கு ஒர்க் அவுட் இருக்குது, ஏகப்பட்ட புஷ்அப்ஸ் இருக்குது. பட் பேசிக்கான இது வந்து இது தெரிஞ்சுக்கோங்க. இது பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். பாருங்கள், ஒரு ரெண்டு புஷ்அப் தான் போட்டேன், நல்லா வேர்த்துருச்சு. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு கண்டென்ட் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், ஓகே. See you on next video guys, bye.